Hello guys, welcome to Richie Rich YouTube channel. இன்னைக்கு நாம கம்பெனிஸை ஷேர் மார்க்கெட்ல எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதோட பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அனலைசிஸ்ங்கிறது சில ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் அண்ட் சம் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸோட காம்பினேஷன் தான். அதில் நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஃபர்ஸ்ட், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு தான் ஒரு கம்பெனியில நாம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏத்த வேல்யூல இருக்கா இல்லையா நமக்கு தெரியப்படுத்தும். ஒரு ஷேரோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜட்ஜ் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஷேர்ஸ் செக்யூரிட்டி அனாலிசிஸோட மெயின் பார்ட்டா கருதப்படுது. ஃப்ரம் ரூட் டு த கோர் அனாலிசிஸ் தெரியணும்னா த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் வாரன் பஃபெட்டோட குரு பெஞ்சமின் கிரஹாம் எழுதின செக்யூரிட்டி அனாலிசிஸ் புக்கை படிச்சு பாருங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் தான். பேலன்ஸ் ஷீட்னா ஒண்ணுமில்ல கைஸ், சிம்பிள் தான். அதாவது ஒரு கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லியபிலிட்டிஸை குறிக்கிறது. அதாவது சொத்துக்கள் மற்றும் கடன்கள். ஒரு கம்பெனி தங்களோட சொத்துக்களை விட கடனை அதிகமா வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி ட்ரபிள்ல இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு ரெட் ஃபிளாகா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட், கடன் கம்மி, அசெட்ஸ் நிறைய இருக்குன்னா கிரீன் ஃபிளாக், ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ இதுலயே நாம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். எங்க இருந்தெல்லாம் இன்கம் வருது, சேல்ஸ் க்ரோத் எவ்வளவு வந்திருக்கு, இன்னுமே ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்களா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். ரெவென்யூ செக்ஷன்ல நெட் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜினை கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ஜின் அதிகமா இருந்தா நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்குங்கிற பட்சத்துல அது ஒரு நல்ல சைன் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்க ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். ஒரிஜினல் பேலன்ஸ் ஷீட் பர்டிகுலர் கம்பெனி வெப்சைட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, எஃப்சிஎஃப்னு சொல்லுவாங்க. எஃப்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். எஃப்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஹையரா இருக்குன்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் பெட்டரா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க வேண்டியது இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் இன்கம் பார் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இபிஎஸ் அதிகமா இருக்குன்னா கம்பெனி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். பி பார் இ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பி பார் இ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார் இபிஎஸ். இபிஎஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட டிவைட் பண்ணீங்கன்னா ஸ்டாக்கோட பிஇ உங்களுக்கு கிடைச்சிரும். ஆவரேஜா ஒரு ஸ்டாக் பி பார் இ லெஸ் தென் 10 இருந்தா த ஸ்டாக் இஸ் அண்டர் வேல்யூட். பட் இதை மட்டுமே வச்சு ஸ்டாக் ஒரு குட் கம்பெனியானு கன்சிடர் பண்ணாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் வேல்யூவேஷன்ஸ். நெக்ஸ்ட், டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது கடன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டெட் டு ஈக்விட்டி லெஸ் தென் 1% இருந்தா ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஆர்ஓஇ, இது ஹையரா இருந்தா அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஜெனரேட்டிங் கம்பெனி. பி பார் பி, பிரைஸ் டு புக். பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 1 இருந்தா அது அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பட் இது செக்டர்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ஓவராலா கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸா இருக்கிறவங்க அதிகமா ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை. சார்ட்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், பேட்டர்ன்ஸ், மூவிங் டே ஆவரேஜ், ட்ரெண்ட்ஸ், வால்யூம்ஸ், இதெல்லாம் ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், டெரிவேட்டிவ் ட்ரேடிங் பண்றவங்க இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. வி ஆர் ஆல் இன்வெஸ்டர்ஸ், ஸோ நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. கம்பெனி அனாலிசிஸ்ல இன்னும் சில யூஸ்ஃபுல் டிப்ஸை உங்களுக்கு சொல்றேன். இன்வெஸ்டிங் பண்ணும்போது கம்பெனியோட காம்படிட்டர்ஸ், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இன்ஃபிளேஷன் ரேட், இதெல்லாம் பார்க்கணும். கண்டிப்பா கம்பெனியோட லீடர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமா இருக்குன்னா அது ஒரு நல்ல சைன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தான் கம்பெனிஸ்ல growth கொண்டு வரும். நெக்ஸ்ட், கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன, ரிசர்ச் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, டிமாண்ட் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கம்பெனி கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இப்ப சொன்ன எல்லாத்தையும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ண சவுத் இந்தியன் பேங்க் அனாலிசிஸ் வீடியோட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கம்பெனி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸோட அண்டர் வேல்யூல இருந்தா அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏத்த கம்பெனி தான். அதுவே ஓவர் வேல்யூல இருந்தா கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை எல்லாம் தாண்டி உங்க எமோஷன்ஸ் தான் அதிகமா ப்ளே பண்ணும். ஸோ கீப் இன்வெஸ்டிங் கன்சிஸ்டன்ட் அண்ட் மேக் இட் லாங் டர்ம் கைஸ். லாஸ்டா ஒரு சின்ன டிப். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரீசெண்ட் டேஸ்ல தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வருது. நல்ல கம்பெனிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல டைம் தான். பட் இன்னுமே கீழே விழ வாய்ப்பு இருக்கு. ஸோ நோ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். யூஸ் யுவர் மணி விச் யூ ஹாவ் டு வெயிட். கைஸ்,
நாம இன்வெஸ்டிங் பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அதுல பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டல்ல உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம் guys. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பிசினஸ்ல பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.